மனுஷன் நம்பிக்கையிலிருந்து எல்லாத்தையும் தொடங்குறான். ஆனா உண்மையானதை நம்புறதுலாம் விஷயம் இருக்குது. சரியானதை நம்புறதுல ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அல்லது ஒன்றுக்கு பிறகுதான் ரெண்டு வருமென்று உனக்கு யாரு சொல்லி தந்தது? கடவுள் சொல்லி தந்தவர். அதனால் முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் என்று அவர் சொன்னவர். அவர் சொன்ன எப்பயுமே சரியா தான் இருக்கும். அதனால் ஒன்றுக்கு பிறகு ரெண்டு எப்பயுமே. மற்றபடி டார்வினும் அல்லது நியூட்டனும் அல்லது இந்த சோக்ரட்டிஸும் அரிஸ்டோட்டலும் ப்ரூவ் பண்ணல அதை ஒன்றுக்கு பிறகு ரெண்டு வருமென்று. அவர்களே அதை நம்பித்தான் ஆகணும். அது சரியான நம்பிக்கை. அவளுக்கு அது தெரியாட்டியும் ஏன்னா கடவுள் அதை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் 5000 பேருக்கு 5000 புருஷர்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொடுத்தாருண்டா ஆண்டவர் 5000 1 2 3 4 5 என்ற கணக்கு சரி என்று உண்மை என்று அவர் சொல்லுறார். அந்த உண்மைகள் அது உண்மையா சத்தியமானவராகி அவருக்குள்ள எங்களுக்கு பொது வெளிப்பாட்டிலையும் விசேஷித்த வழிபாட்டிலையும் வெளிப்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை ஒரு கால மனுஷருக்குள்ள இருக்கிறது இல்ல, மனுஷனோட பிறந்ததும் இல்ல. உண்மை அது கடவுளால கொடுக்கப்பட்டது. அதனால நமக்குள்ள உண்மை இல்ல, நமக்கு வெளியில எப்பயுமே உண்மை இருக்குது. ஏண்டா உண்மை சத்தியமாவது ஜாது என்றா நாங்க சத்தியம் என்றார் இயேசு. அதுல உண்மை என்றது கிறிஸ்து தான். கிறிஸ்து 1 3 2 சொன்னா அதான் உண்மை. 1 3 4 அவர் சொல்லி இருந்தா அதுதான் உண்மை. ஏண்டா கடவுள் பொய் சொல்ல மாட்டேன் விளங்குறோம். நாமெல்லாம் பொய் சொல்றோம் மனுஷன். அத கடவுள் அதை சொல்லி இருக்கிறாரான்னு கேள்வி. 2வது உண்மை. அப்ப இந்த சத்தியத்தை பொது வெளிப்பாட்டிலையும் அவர் நாம ஏற்கனவே படிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமை, ஆகியவருடைய கரங்களின் கிரியை. அதுகளோட அந்த லாஸ், அந்த மேத்தமெட்டிக்கல் லாஸ், கணக்கு அந்த விதிகள் அல்லது பௌதிக பிசிக்ஸ் விதிகள், கெமிஸ்ட்ரியோட விதிகள் அல்லது ஜியோலஜிக்கல் புவியியல் விதிகள், இப்படி இந்த பிரின்சிபல் அந்த சத்தியங்கள் அவர் ஏற்கனவே படைப்பிலே 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள்ல அவர் அப்படியே செய்து விட்டு இருக்கிறார். அதனால அங்கே இருந்து நாம சத்தியங்களை படிச்சு கொள்ளலாம். அதனால்தான் பெருமளவில் அந்த சத்தியங்களை ஆண்டவர் காணொலி இருக்கிற இந்த உண்மையூடாக காண்பிச்சாலும் ரட்சிப்புக்கேற்ற விதத்தில் அந்த சத்தியங்கள் எங்களுக்கு உதவ இயலாது. அதனால கணக்கு படிச்சியால் ரட்சிக்கப்பட இயலாது என்று சொல்லுறோம். பைபிள் படிச்சியால் தான் ரட்சிக்கப்படலாம். கணக்கு படிச்சையால் இந்த உலகத்தில் படிச்சுட்டு நரகம் போகலாம். அவர் தன்னைத்தானே விடுதலையாக்க தெரியாது யாக்கள். அதனால இவ்வளத்தை படிச்சு இவ்வளத்தை இதாண்டி உலகம் முழுக்க நீ ஏதோ பெரிய உண்ணன் மாதிரி இருந்த கடைசியில உன்னை காக்க முடியல அவங்களால. அதனால உலகம் எல்லாம் ஆதாயப்படுத்துறது இல்ல விஷயம். உன்னை ஆதாயப்படுத்துறதுக்கு அந்த சத்தியத்தை தெரிஞ்சுவோம் முதல். அல்ல அதுக்காக நாங்கள் படிப்பு வேண்டாம், வெளியில் ஆண்டர் படைச்ச சத்தியங்களை அறியக்கூடாது சொல்றோமா? இல்ல, அந்த சத்தியங்கள் அதை விட முதன்மையா எங்களுக்கு இந்த வெளிப்படுத்தப்பட்ட வேத ரட்சிப்புக்கேற்ற சத்தியம் தேவை. ரட்சிப்புக்கேற்ற சத்தியத்தோடு பிடிச்சு கொண்டா அதுல இருந்து தெரியும் இந்த வெளியாள இருக்கிற சத்தியங்கள் ஈஸியா பிடிச்சு கொள்ளலாம். அந்தந்த வரங்களை கடவுள் அவருக்கு கொடுத்துருந்தா ஒரு ஆளுக்கு அவருக்கு கணக்கு மூணுதான் இருக்குன்னா ரட்சிப்புக்கேற்ற விதத்துல கணக்கு மூலையை நாம பயன்படுத்தி இந்த உலகத்துல மகிமையா கடவுளுக்கு வாழ்ந்துட்டு போவோம். அவருக்கு ஒரு சட்ட மூணுதான் கொடுத்திருந்தா அது அந்த மூணுதான் வேலை செய்யும். கடவுளுடைய ரட்சிப்புக்கேற்ற விதத்துல எங்களோட ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு நாம சட்டங்களையும் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்துவோம். அதனால எப்பவுமே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், ரட்சிக்கும் விசுவாசம் தான் தவிர இந்த உலகத்துல ஆதாயப்படுத்துற இந்த உலகத்துல நாமல் ஆதாயப்படுத்துற விசுவாசம் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏடா இம்மைக்காக மட்டும் நாம தேவனில நம்பிக்கையா இருப்போம்டா நம்மளை விட பரிதவிக்கத்தக்க வேறு ஒருவனுமே இல்லை. அந்த இம்மைக்காக வாழற ஆட்களுக்கு தான் தேவை, முதன்மையா தேவை. அவர்கள் அதுதான் பிடிச்ச இந்த பொதுவான விசுவாசங்களை, பொதுவான விசுவாசம். அதை நாங்கள் திருப்பி பைபிள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எங்களை சயின்ஸ் ஆக்குறதுக்கு ஒழிய சயின்டிஸ்ட் ஆக்குறதுக்கு இல்ல. ஆகல கடவுளை யாரு பார்ப்பான்? சயின்டிஸ்ட் இல்ல, செயின்ட். பரிசுத்தம் உள்ளவன் தான் கடவுளை தரிசிக்க முடியுமே தவிர
விஞ்ஞானி கடவுளை தரிசிக்க இயலாது. அதனால நம்மளுடைய இந்த உலகத்துல நாம சத்தியத்தை அறியறது கடவுளை பார்க்கறதுக்காகவே தவிர நாம இந்த உலகத்துல ஜோஜோண்டு வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல. இந்த உலகத்துல நாம ஜோஜோண்டு நல்லா வாழாட்டியும் பரிசுத்தமாக வாழறதுக்கு எங்களை அவர் வச்சா காணும். ஏன்னா நாம நித்தியத்துல புதுவான புதிய பூமியில இதெல்லாத்தையும் சேர்ந்து நாம நூறத்தனையா நாம பெற்ற ஆள போறோம். அதனால கொஞ்ச காலம் 70 வருஷம் தான் மிஞ்சினா என்பது நாம அனித்தியமான இந்த உலகத்தினுடைய விஷயங்களுக்காக நாம அதிக கவலை முக்கியமும் கொடுக்காம உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும் என்றதை மட்டும் அதுக்காக பிரியாசப்பட்டு கொண்டு நாம நித்தியமா அங்கவோ இத 100 மடங்கு நாம அனுபவிக்க போறோம். அதை அவரை தரிசிக்கிறதுக்கு நாம சரியாக எங்களை ஒழுங்குபடுத்தினோம். அதுக்கு என்ன விசுவாசம் தேவை? ரட்சிக்கும் விசுவாசம் தேவை. ரட்சிக்கும் விசுவாசம். ரட்சிக்கும் விசுவாசத்தை அது கடவுள் தான் கொடுக்கணும். அது அவற்ற ஒரு கொடை, அது அவற்ற ஒரு கிருபை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் இல்ல விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆகல என்னதை விசுவாசிக்கிறது? கிறிஸ்துவையும் அவருடைய மீட்பின் செயல்களையும் விசுவாசிக்கிறார். கிறிஸ்துவையும் கிறிஸ்து பாவிய மீட்கிறதுக்கு செய்திருக்கிற அவற்ற பணிகளையும் நம்புறாரு. அதற்கு பேர நாங்கள் ரட்சிக்கும் விசுவாசம் என்று சொல்லுவோம். கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய பணிகளையும் நம்புறதுக்கு பேர் தான் ரட்சிக்கும் விசுவாசம். கிறிஸ்து யாரு? கிறிஸ்து ஆற்றும் பணிகள் என்ன? பாவிய அவர் விடுதலை ஆக்குறதுக்கு என்ன மாதிரி அந்த பணிகளை அவர் செய்கிறார் ஆயல என்று சொல்லுவதுகளை நாங்கள் நம்புறது, நாங்கள் அதை நாம விளங்கிக் கொள்ளுறது, விளக்கம் பெற்றுக் கொள்ளுறது, அதாவது எங்களோட புத்தியில அதை நாம அறிகிறது, பிறகு பாசங்களால நாங்கள் அதுக்கு பதில் அளிக்கிறது, அதே எங்களோட முடிவாக விடா கொண்டான் மாதிரி பிடிச்சு கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் ரட்சிக்கும் விசுவாசம். அதுல ரட்சிக்கும் விசுவாசம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய பணிகளையும் அறிவு ரீதியா விளங்கிக் கொள்றது மட்டுமில்ல. விளங்குதோ? ரட்சிக்கும் விசுவாசம் என்றது கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய பணிகளையும் புத்தியில விளங்கிக் கொள்றது மட்டுமில்ல. எனவே அதோட நிப்பாட்ட பார்க்கிறேன். அதாவது விசுவாசம் என்ற அறிவு மட்டும்தான் உண்டு. இல்ல இல்ல இல்ல, நான் கிறிஸ்துவில விசுவாசமாய் இருக்கிறேன்னா நாம கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றது மட்டுமில்ல, கிறிஸ்துவில இழைப்பாடுறது. அதனால not only receiving Christ but resting on Christ. ரட்சிக்கும் விசுவாசம் புத்தியில அறிவில இயேசு வந்தாரு, கிறிஸ்து வந்தாரு, இது இப்படி இப்படி பணிகள் எல்லாம் இருக்குது, பாவிய ரட்சிக்கப்பட இப்படி இப்படி எல்லாம் செய்கிறார் அவர், ஐயோ அவர் இந்த மாதிரி நீதிமானாக்குறார், இந்த விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அது எங்களுடைய இன்டலெக்சுவல், அதாவது எங்களுடைய புத்தியினுடைய ஏற்றுக்கொள்ளல் மட்டுமல்ல, புத்தியினுடைய விளக்கம் மட்டுமில்ல ரட்சிக்கும் விசுவாசம். ஏன்னா பேய்க்கும் அது தெரியும். பே என்ன செய்யல, தான் ரட்சிக்கப்படுறதுக்கு கிறிஸ்து விட்ட உணர்வு பூர்வமான அவர்ல வந்து அவரே கெதியண்டு அவர்ல இழைப்பாறை இல்லை. அதான் நாங்கள் faith rest in Christ, எங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவில இழைப்பார். அவர்தான் எங்களுடைய திட அஸ்திவாரம். அதனால அவரான் எங்களுடைய நங்கூரம். அவரை பற்றி தெரியுது, அவருடைய பணிகளை பற்றி தெரியுது, என்ன விடுதலையாக்குறதுக்கு அவர் என்ன செய்திருக்கிறான் நல்லா விளங்கி இருக்கிறான். இத இப்ப நான் என்னுடைய உணர்வுகளோடையும் முடிவாகவும் அவரிலேயே நான் தங்கி இருக்கிறேன். அதனால ரட்சிக்கும் விசுவாசம் ஏட்டு சுரக்கா இல்ல. ஏட்டு சுரக்கான்னு நாம என்ன சொல்றது?
கொப்பியில எழுதி வச்சு விஷயங்களை படிச்சு போட்டு நியூட்டன் விதியா அல்லது இந்த வானவில் விஷயமா அல்லது இதனுடைய நிற பிரியைகளா இதுகள் எல்லாத்தையும் நாம படிச்சு கொப்பியில எழுதி வச்சு போட்டு மண்டேக்கில் எடுத்துட்டு டெஸ்ட்ல கொண்டே ஒப்புவிக்கிறது இல்ல. நாம ரட்சிக்கும் விசுவாசம், விசுவாச அறிக்கை எழுதித்தாங்களோ என்று சொன்னதுக்கு பேர் ரட்சிக்கும் விசுவாசம் இல்ல. விசுவாச அறிக்கையையும் ஜாப்பையும் நாம எழுதி அதை விளங்கி கொண்ட பிறகு அத நாம எங்களுடைய வாழ்க்கையில கை கொண்டு கிறிஸ்துவில அப்படியே மார்பில சார்ந்து இருக்கிறது. இளைப்பாறாட்ட ஒண்ணுமே செய்யாம அவர்ல இருக்கிறதுல நான் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் தான் எனக்குள்ள எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அவரோட சேர்ந்து இப்ப நான் அவர் என்ன செய்கிறோம் அதை செய்யணும். ஐயா அவர் என்ன தாங்குவார், அவர் எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி தானே செய்து காட்டியும் போயிருக்கிறார். அதனால எனக்கு ஒன்றும் பேரமா இருக்காது. ஏன்னா அவர் எனக்கு எல்லா விதத்திலையும் சகாயரா இருக்கிறார். அல்ல அவர் எனக்கு ஏற்ற துணை. நமக்கு கிறிஸ்தன் ஏற்ற துணை அல்ல. எனது ஏற்ற துணை என்ற சொல்லு கடவுளுக்கு தான் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீரன் சகாயர் அந்த அதே ஏவாளுக்கு நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றதுக்கு பயன்படுத்த அதே ஹீப்ரூ வேர்ட் தான் அது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அந்த ஒத்தாசை என்று சொல்லு ஏற்ற துணை. தாவீது கனகரன் சங்கீதம் கர்த்தர் என்ற பெலன் என்ற துணை, அவர் மனுஷனுக்கு என்ன செய்வார். அப்ப ஏற்ற துணை என்றதுக்கான விளக்கம் அங்கன்றது. ஏற்ற துணை என்றது ஏதோ தெண்டாங்கட்ட கீழ் கழிவு கட்ட வேலை இல்லையா, அது சரியான முக்கியமான ஒரு வேலை. மனுஷிக்கும் அது முக்கியமான ஒரு வேலை புருஷனுக்கு. ஏண்டா கடவுளே தான் எங்களுடைய ஏற்ற துணை என்று சொல்றதுக்கு வெட்கப்படவே இல்லை. அவர் உங்களோட துணையை விட்டு போட்டு என்னடா செய்ய போறீர்கள், நான் உங்களுக்கு காட்டுற இந்த ஒத்தாசைகளை உதவிய வேண்டாம் என்று போட்டு யார்கிட்ட ஒத்தாசைக்கு போவீங்க அவரே கேட்ட. அதுல நாம அதெல்லாம் இந்த புக்லயே அடுத்த இந்த மாசத்துல அதெல்லாம் எழுதி இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அது இன்னைக்கு தருவோம் புத்தகம். அப்ப அந்த அது ஏதோ செண்டாங்கட்ட கழிவு கட்ட வேலை, அது சேவிங், அது கீழ்மட்ட வேலைன்னு வச்சுக்கலாம். கடவுளே அந்த வேலையை தான் எடுத்து அவர் சேலஞ்ச் பண்றார். எந்த உதவி இல்ல துணை இல்லாம நீ எதாவது செய்வார் என்று சொல்லி மனுஷி இல்லாம புருஷனால ஒன்றும் கிழிக்கவும் மேலாது. அதான் அவர் சொல்லவார். அதான் அவர் ஏற்ற துணையாக அவர் அதை உருவாக்கி கொடுத்தார். கர்த்தரின் சகாயர், சகாயர் உதவியாளர் ஒத்தாசை என்றது அந்த ஏற்ற துணை என்றது. உண்மையில துணை கர்த்தரின் பட்சத்தில் என்ற துணை. அதனால கிறிஸ்து தான் என்ற துணை. அவர் தான் எனக்கு அவர் எல்லாத்தையும் எனக்காக திட்டம் பண்ணி இருக்கிறார். அவர் சொல்றபடி நடந்தா காலம் நாம் ரட்சிக்கப்பட்டுடுவேன் என்றதுக்கு எல்லாத்துக்கும் கிறிஸ்துவே நம்பி இருக்கிறது. எல்லாத்தையும் கிறிஸ்துவ நம்பி இருக்கின்ற அவர் செய்வார் என்றதில்ல, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யறதுக்கு அவர் எனக்கு பலன் தருவார், நான் செய்திருவேன் என்று நான் செய்ய ரெடியாண்டவரே என்னென்று கட்டளையிடும், என்னென்று சொல்ல செய்கிறேன் என்றதுக்கு எங்களுடைய சுய புத்திய நாம துணியா கொள்ளாம அதுல நாம இழைப்பாராம மனுஷ புயங்களை நாம துணையா கொண்டு அதுல இழைப்பாராம கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய பணிகளையுமே துணையா கொண்டு அதுல இழைப்பாடுறதுக்கு பேர் தான் ரட்சிக்கும் விசுவாசம். ரட்சிக்கும் விசுவாசம் வேண்டா 32 சாப்டர் இருக்குது, 1689 ஆண்டு எழுதப்பட்டது. அதுல முதலாவது பைபிளை பற்றி தான். இதுக்கு பேர் ரட்சிக்கும் விசுவாசம் இல்ல, அது ரட்சிக்கும் விசுவாசத்தை விளக்கம். விளங்கிட்டோம் அப்ப செய்யக்கதான் நமக்கு கிறிஸ்துவ நம்பி நம்பி ஆண்டரே நீர் இருக்கிறீர்கள், நான் இதை செய்யறேன், நீ சொல்லி இருக்கிறபடி தான் செய்கிறேன், ஆண்டரே நீ இதை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன் கடவுளே என்று அவரில தங்கியிருந்து நாம அவரை நோக்கி ஓடுகிற அந்த ஓட்டத்துக்கு தான் ரட்சிக்கும் விசுவாசம். அதோட சொல்லி தந்துறீங்க 32 இனி ஒன்றும் தேவையில்லை கடவுளே நான் பார்த்துக் கொள்றேன்டா முடிஞ்சு போச்சுக்காத. அதனால ரட்சிக்கும் விசுவாசம் அப்ப என்னத்தை கொண்டிருக்குது, அது கிறிஸ்துவ பெற்றுக்கொள்றதையும் கிறிஸ்துவ இழைப்பாறுதலையும் உள்ளடக்கியிருக்கு. ரெண்டும் இல்லாம அது ரட்சிக்கும் விசுவாசமா இருக்காது. ரிசீவிங் கிரைஸ்ட்